இனிஷியலி விக்ரம்க்கு முன்னாடி எழுதுனது வந்து மைக்கேல் மான காமராஜன்ல வர மைக்கேல் கேரக்டரோட ஸ்பின் ஆஃப். அதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ரத்னாகுமார் எனக்கு வந்து கமல் சாரும் சந்தான பாரதி சாரும் போதும், அவங்க 2 பேரும் இன்னும் எப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணதுதான். இப்போ விக்ரம்க்கு முன்னாடி நம்ம சாட் பண்ணும்போது when we are talking about you said about your love for தளபதி, அது எந்த ரஜினிகாந்த் படத்துக்கு சீக்வல் பண்ணீங்கன்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா தளபதி ஆப்வியஸ்லி, பிகாஸ் வாட் இஃப் சூர்யா ஸ்டில் அலைவ், வாட் வில் ஐ டூ வித் ஹிம். அந்த கதை இன்னும் அப்படியே இருக்கா இல்ல? நோ சார், அது அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்கக்காக சொன்னேன் சார். அதுக்கப்புறம் நான் விக்ரம் எல்லாம் பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது சார். அது ஸ்பின் ஆஃப் எடுத்து அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இல்லை சார், அது எவ்வளோ கஷ்டங்கிறது அதுக்கப்புறம் தான் லேட்டாக தெரியுது சார். அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. அண்ட் ரெண்டாவது சார், சார் அவங்க அச்சீவ் பண்ண இடமும் அந்த படங்களும் எங்கேயோ இருக்கிறதால இட் இஸ் பெட்டர் நாட் டு டச் ஆல் தோஸ் ஃபிலிம்ஸ் இஸ் வாட் ஐ திங்க் சார். விக்ரமே வந்து நான் விக்ரம்ங்கிற அந்த டைட்டில் எட்டுவதற்கான காரணம், இப்போ நான் அந்த படத்தை நான் இதில் கனெக்ட் பண்ணேன்னா ஐ நீட் அன் அதர் 30 minutes டு டெல் வாட் வாஸ் ஹூ வாஸ் ஏஜென்ட் விக்ரம் வாஸ் பிஃபோர் அப்படின்னு. இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணிட்டதால எனக்கு அது தெரிஞ்சு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி கமல் சாரோட படம் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்குது. ஸோ தேர் வாஸ் லைக் எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் அப்படி வச்சலான்னு சொல்லி. சார் இஃப் ஐம் கோயிங் டு டூ அ சீக்வல் ஃபார் தளபதி and all, நான் எங்கிருந்து வரணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஆரம்பிச்சு நோபடி இஸ் கோன கிவ் லைக் தட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் தட். அதனால தான் நான் சொன்னேன் அது அப்படி பண்ணுறதுக்கான இது இல்லைன்னு. இனிஷியலி விக்ரம்க்கு முன்னாடி எழுதுனது வந்து மைக்கேல் மான காமராஜன்ல வர மைக்கேல் கேரக்டரோட ஸ்பின் ஆஃப். அதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ரத்னாகுமார் எனக்கு வந்து கமல் சாரும் சந்தான பாரதி சாரும் போதும், அவங்க 2 பேரும் இன்னும் எப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணது தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப டஃப் சார். அதெல்லாம் அப்படி அப்படியே டச் பண்ணாமல் அது அழகா அப்படியே வச்சு பார்த்துக்கிறது தான் அழகு சார்.